ஹாய், வெல்கம் டு நாச்சாஸ் டைரிஸ். ஸோ இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் குக்கிங் வீடியோ இருக்காது. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக ஸ்மால் திங்ஸ், ஒரு ஹைபிஸ்கஸ் டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குவிக் சட்னி ஃபார் இட்லி ஒரு தோசை, அப்புறம் ஒரு குவிக் ஃபேஸ் பேக், அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் எங்கள் வீட்டில் ஹைபிஸ்கஸ் ஃப்ளார், அந்த நேச்சுரலாக நம்ம எப்படி இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் வச்சு ஒரு டீ செய்யலாம். அண்ட் தட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் டு கண்ட்ரோல் த பிளட் ப்ரெஷர் ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட் ஒரு 200 ml ஆஃப் வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கோல்டு வாட்டரில் நம்ம ஹைபிஸ்கஸ் ஃப்ளார், அந்த செம்பருத்தி பூவோட பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இப்போ வாஷ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அந்த நடுவில் இருக்கிறது வேண்டாம், அதை எடுத்துடலாம். ஸோ பெட்டல்ஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 flowers இல்லை 3 flowers. அப்புறம் நல்லா அந்த பாயில் பண்ண வாட்டரில் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் உள்ளே பாயில் பண்ண வாட்டரில் ஆட் பண்ணோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி ஒரு 10 minutes நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதோடைய பூவோட இருந்த இதெல்லாம் அந்த வாட்டரில் இறங்குறதுக்கு 10 minutesக்கு அப்புறம் திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வாட்டர் நல்லா அந்த கலர் அப்சார்ப் பண்ணியிருக்கும். ஸோ அதை எடுத்து நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். அப்புறம் நமக்கு டேஸ்ட்டுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சின்னமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டை பாயில் பண்ணும் போதே பட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹனியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கோல்டாகவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டால் நமக்கு அது கோல்டாகவும் நம்ம குடிக்கலாம், ஒரு கோல்ட் டீயாகவும் குடிக்கலாம். இல்லை நம்ம வார்மாக குடிக்கணுன்னா ஹனி ஆட் பண்ணிவிட்டு குடிச்சிக்கலாம். ஸோ இது நல்ல ஹெல்த்தி டீ. நம்ம வீட்டில் பூத்த அந்த ஃப்ளாரில் நம்ம செய்கிறோம். இந்த டீ ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு குவிக் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸ், அப்புறம் ஊரத் தால் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ளட்டர் ஆனோன்னா தனியாக ஒரு வெசலில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பி அதே கடாயில் கொஞ்சம் ஸ்மால் ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம், அப்புறம் டொமேட்டோ, தேங்காய், கொஞ்சம் கோகோனட் பீசஸ், அப்புறம் சில்லி, ட்ரை சில்லி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட், கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டால் அந்த டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு லிக்விட் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபார் அ டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த சட்னி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, நம்ம ரைஸ் பாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இருக்க வாட்டர் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். அதோட லிட்டில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 minutesக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிக்கு போகலாம். ஸோ இப்போ கொஞ்சம் சவுண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறேன். அந்த சவுண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை நோட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஹெல்த் பற்றி ரொம்ப பேசினனால, ஸோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு அந்த சவுண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ
you got the first letters of the sounds. So எல்லாத்தையும் join பண்ணி பாருங்க. So what is more important for our good health? Yes, that smile. Keep smiling. That reduces blood pressure, increased endurance, reduced pain, reduced stress, strengthened immune system. So kandipa keep smiling, and do add your favorite smiley on the comment section. Please subscribe to Nacha's Diaries. Thank you.